கெப்பாசிட்டர்ஸோட குயிக் ரிவிஷன் கிளாஸஸ்ல நம்ம இருக்கோம். இன்னைக்கு நம்ம கத்துக்க போற டாபிக் வந்து கெப்பாசிட்டர்ஸ் ரைட். கெப்பாசிட்டர் பேசுறதுக்கு முன்னாடி கியூனா யாருன்னு உங்களுக்கு தெரியும், சார்ஜ். வினா யாருன்னு தெரியும், பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ். ஒரு பிளேட் இருக்குன்னா அந்த பிளேட்ல நிறைய சார்ஜஸ் இருந்தா நிறைய பொட்டென்ஷியல் இருக்கும். அப்ப கியூவும் வியும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். கியூவும் வியும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்ப கியூக்கு பதிலா ஒரு கான்ஸ்டன்ட் இன்டு வி. அந்த கான்ஸ்டன்ட் தான் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் அ கெப்பாசிட்டர். சி தான் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் அ கெப்பாசிட்டர். அப்ப சிக்கான ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன? கியூ பை வி. சி ஈக்குவல் டு கியூ பை வி. கியூ பை வி கெப்பாசிட்டன்ஸ் சி ஈக்குவல் டு கியூ பை வி. கற்றுக்கிட்டீங்களா? ஓகே, ஒன்றும் இல்லைங்க. பாரு, கியூனா கூலும், பொட்டென்ஷியல் வோல்ட். அதனால கூலும் வோல்ட் இன்வர்ஸ், அதனால ஃபாரட். அப்போ முதல் ஃபார்முலா கற்றுக்கிட்டீங்க எல்லாருமே, சி ஈக்குவல் டு கியூ பை வி. இங்கே உங்களை ஏமாத்துற மாதிரி ஒரு 1 மார்க் கொஸ்டின் இருக்கு. என்னங்க சார் இது? இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன், பின்னாடியே வா. எங்கேயாவது புரியலன்னா ஸ்டாப் பண்ணிக்கும். ஹர்ஜிதா குடி நீங்க சிக்கு பதிலாக கியூ பை வி பார்த்ததும், சார் சி இஸ் ப்ரப்போர்ஷனல் டு கியூ, சி இஸ் ப்ரப்போர்ஷனல் டு 1 பை வி. அப்படி சொல்லக்கூடாது, தப்பு. ஏன்னா கியூவும் வியும் தான் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல். கியூவும் வியும் தான் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல். சி ஒரு கான்ஸ்டன்ட். அப்போ என்னதான் சார்ஜஸ் இன்க்ரீஸ் பண்ணாலும் பொட்டென்ஷியல் தான் இன்க்ரீஸ் ஆகும். கெப்பாசிட்டன்ஸ் கான்ஸ்டன்டா தான் இருக்கும். அப்போ உங்கள்கிட்ட ஏமாத்துற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னு சொன்னேன் இல்லையா, கெப்பாசிட்டன்ஸ் இஸ் டிபெண்ட்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. டிபெண்ட்ஸ் நம்ம டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு சார்ஜ், இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் டு பொட்டென்ஷியல், பை கியூ பை வி, இப்படிலாம் ஆப்ஷன் இருக்கும். இது எல்லாமே தப்பு. ஏன்னா கெப்பாசிட்டன்ஸ் கான்ஸ்டன்ட். Capacitance is independent of charge and potential. Capacitance is independent of charge and potential. நல்லா கத்துங்க. Capacitance is independent of charge and potential. சிவசக்தி, குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங் சார். ஹர்ஜிதா, குட் ஈவினிங் மேம். நல்லா கற்றுக்கிட்டே வாங்க. ஸோ கெப்பாசிட்டன்ஸுக்கும் சார்ஜ் அண்ட் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸுக்கும் சம்மந்தமே இல்லை, ரைட்டா? இது ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. சிக்கு பதிலாக கியூ பை வி. சார்ஜ் மைக்ரோ கூலும்ல கொடுப்பாங்க, 10 மைக்ரோ கூலும். பொட்டென்ஷியல் 10 வோல்ட்னு கொடுப்பாங்க, அடிச்சா 1 மைக்ரோ ஃபாரட். தெரியுதா உங்களுக்கு? அப்போ என்ன அர்த்தம்னா மைக்ரோ கூலும்னா 10 பவர் -6ன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும், ரைட்? ரெண்டாவது ஃபார்முலா கற்றுக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஃபார்முலா இது. ரெண்டாவது ஃபார்முலா கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் அ பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர். டயலக்ட்ரிக் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துறேன். எனக்கு 3/4 மணி நேரம் போதும்பா. 3/4 மணி நேரம் அப்படியே மழை பெஞ்சு விட்ட மாதிரி இருக்கும். நல்லா கவனிச்சுட்டே வாங்க. கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் அ பேரலல் பிளேட் எல்லாருமே இந்த 2 மார்க் படிச்சிருப்பீங்க, இந்த டெரிவேஷன் போட்டு பார்த்துருப்பீங்க. அதனால டெரிவேஷனுக்குள்ளார போகல. கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் அ பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர் சம் எப்படி போடணும், டேட்டா எப்படி எடுக்கணும்னு சொல்லித்தரேன். இதில் அதிகமாக சம் கேட்பாங்க, பார்த்துக்கிட்டே வாங்க. மேலே ஒரு பிளேட், கீழே ஒரு பிளேட். மேலே இருக்கிற பிளேட் வந்து பாசிட்டிவ், கீழே இருக்கிற பிளேட் வந்து நெகட்டிவ். எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ். ரெண்டு பிளேட்டுக்கு நடுவில் எலக்ட்ரிக் ஃபீல்டு கேட்டாங்கன்னா சிக்மா பை ஒரு எப்சிலான் நாட். உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவுட் சைட் த பிளேட் 0, அவுட் சைட் த பேரலல் பிளேட் 0. நல்லா கற்றுக்குங்க. ஒரு பேரலல் பிளேட் இருக்குன்னா அவுட் சைடில் ஃபீல்டு 0, அவுட் சைடில் ஃபீல்டு 0. ஒரு பிளேட் இருக்குன்னா இந்த இடத்துல சிக்மா பை 2 எப்சிலான் நாட், இந்த இடத்துல சிக்மா பை 2 எப்சிலான் நாட். அதே ரெண்டு பிளேட்டா இருக்குன்னா சென்டர்ல ஒரு எப்சிலான் நாட். அதனால இதெல்லாம் நீங்க மறக்காம ஞாபகம் வச்சுக்கணும். சிக்மாவுக்கு பதிலாக கியூ பை ஏன்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சிக்மா ஈக்குவல் டு கியூ பை ஏ, சிக்மா ஈக்குவல் டு கியூ பை ஏ. கற்றுக்கிட்டீங்களா? அப்படிங்க வாங்களேன். சரி, இதெல்லாம் சால்வ் பண்ண என்ன கிடைக்கும்? சி ஈக்குவல் டு எப்சிலான் நாட் ஏ பை டி. பை இந்த ஃபார்முலா ஒழுங்கா பாரு. இதை எப்படி சம் போட்டு சொல்லித்தரேன். அதிக முறை என்சிஆர்டியோட 2 மார்க் ப்ராப்ளம் எல்லாம் இந்த ஃபார்முலால தான் இருக்கும். C equal to epsilon naught A by D. அப்போ கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் அ பேரலல் பிளேட். இந்த கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கோங்களேன். ஒரு பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர்ல எவ்வளோ எனர்ஜியை ஸ்டோர் பண்ண முடியும், எவ்வளோ கெப்பாசிட்டன்ஸ் அங்கே இருக்கும், எப்சிலான் நாட் ஏ பை டி. இங்கே தான் நீங்கள் கவனமாக கற்றுக்கணும்.
சார் அப்ப சியும் ஏவும் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனலா? ஆமா. அப்படின்னா பெரிய பிளேட்டா இருந்தா நிறைய கெப்பாசிட்டன்ஸ் உங்களால ஸ்டோர் பண்ண முடியுமா? இங்க பாருங்க, பெரிய பிளேட்டா இருந்தா மேல இருக்கிறது பாசிட்டிவ் பிளேட், கீழே இருக்கிறது நெகட்டிவ் பிளேட். அப்ப ஏரியா ஆஃப் த பிளேட்டு, கெப்பாசிட்டன்ஸ் ரெண்டும் டிபெண்டன்ஸ். டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம் ரொம்ப க்ளோஸா இருந்தா தான் கெப்பாசிட்டன்ஸ் அதிகமா இருக்கும். அப்ப ஏரியா பெருசா இருந்தா கெப்பாசிட்டன்ஸ் அதிகமா இருக்கும். டிஸ்டன்ஸ் கம்மியா இருந்தா கெப்பாசிட்டன்ஸ் அதிகமா இருக்கும். இதெல்லாம் நீங்க உணரணும். C ஈக்குவல் டு எப்சிலான் நாட் A by D. இதுல 3 மாடல் சம் இருக்கு. பாத்துருமா என்னென்ன மாடல்ட்டு? அப்படியே கவனமாக கத்துட்டே வாங்க. ஏரியா 1 10 சென்டிமீட்டர் ஸ்கொயரு, ஏரியா 2 20 சென்டிமீட்டர் ஸ்கொயரு, C1 10 மைக்ரோ ஃபேரடு. அப்ப C2 எவ்வளோ? நீ என்ன பண்ணணும்? டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்ட் அவனே கொடுத்துருக்கான். அப்போ சிக்கு பதிலா எப்சிலான் நாட் A by D. C is proportional to A. ஏன்னா D கான்ஸ்டன்ட், எப்சிலான் நாட் கான்ஸ்டன்ட். அப்போ என்ன பண்ணணும்? C2 தான் கேட்குறாங்க. டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். C2 by C1 equal to A2 by A1. நீட் ஃபிசிக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களோட போர்டுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். C2 by C1 equal to A2 by A1. A2 20, A1 10. அப்போ அடித்தா 2. அப்போ C2 equal to 2C1. 2C1க்கு பதிலாக 10, 20 மைக்ரோ ஃபேரட். தெரியுதா உங்களுக்கு? அப்போ என்ன பண்ணணும்னா கம்பேரிசன் பண்ணணும், ரேஷியோ சம் சால்வ் பண்ணணும். சிக்கும் ஏக்கும் என்ன சம்பந்தம்? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ஏ. இதை கொஷினை ரீட் பண்ணி ஒழுங்கா டேட்டா எடுக்கணும். ஏரியா A1 இருக்கும்போது கெப்பாசிட்டன்ஸ் C1, ஏரியா A2 இருக்கும்போது கெப்பாசிட்டன்ஸ் என்னவா இருக்கும்? இதுதான் விஷயமே. கற்றுக்கிட்டீங்களா? அதே மாதிரி இன்னொரு சம்மு, C is proportional to Dக்கு கேட்பாங்க. இப்போ என்ன பண்ணிடுவாங்கன்னா ஏரியா ஆஃப் த பிளேட் வந்து கான்ஸ்டன்ட், ஏரியா ஆஃப் த பிளேட் வந்து சேஞ்ச் ஆகல, டிஸ்டன்ஸ் மட்டும் மாறுது. D1 டிஸ்டன்ஸ்ல கெப்பாசிட்டன்ஸ் C1, D2 டிஸ்டன்ஸ்ல கெப்பாசிட்டன்ஸ் C2. ரைட்டா? உங்க நேம் நஸ்ரீனா, நீங்க உங்க பேரு அனீஸ். யார் அனீஸா? ஆமா, வேற அக்கௌண்ட் இருந்து. ஓகேப்பா ஓகேப்பா. வேணும் குட் ஈவினிங் குட் ஈவினிங் சார். ஓகே. D1 டிஸ்டன்ஸ்ல கெப்பாசிட்டன்ஸ் C1, D2 டிஸ்டன்ஸ்ல கெப்பாசிட்டன்ஸ் என்னவா இருக்கும்? உங்களுக்கு புரியுதா? சின்ன டிஸ்டன்ஸா இருக்கும்போது கெப்பாசிட்டன்ஸ் C1, டிஸ்டன்ஸ் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன், கெப்பாசிட்டன்ஸ் எவ்வளோ? அப்போ நீங்கள் இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனலில் சம் போடணும். C2 by C1 equal to D1 by D2. உங்களால் உணர முடியுதா? இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனலாக மாற்றி மாற்றி இருக்கணும், டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனலாக நேராக இருக்கணும். இது ரெண்டாவது மாடல் சம்மு. டியோட வேல்யூ கொடுத்துருப்பாங்க. D1 வந்து 4, D2 வந்து 8, C1 வந்து 10, C2 கண்டுபிடிங்கன்னு கேட்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சம போடணும். C is proportional to 1 by D. எல்லாமே என்ன சொல்கிறது, அது பேர் என்ன, SLR வச்சுருப்பீங்க, இல்லைனா நீங்கள் ஏதாவது ஒரு கைடை ஃபாலோ பண்ணுவீங்க. அதில் இருக்கிற பேக்கில் இருக்கிற சம்மை பார்த்தீங்கன்னா இதே மாதிரி சம் அப்படியே வந்துட்டே இருக்கு. சரி, எல்லாம் வேறு எப்படி சார் சம் கேட்பாங்க? ஒருவேளை டைரெக்டாகவே ஏ கொடுத்துட்றாங்க, டைரெக்டாகவே டி கொடுத்துட்றாங்க, டைரெக்டாகவே சி கேட்குறாங்க, தாராளமாக கேட்கலாம். எப்சிலான் நாட்டுக்கு 8.854 × 10⁻⁻12. ஏரியா ஆஃப் த பிளேட்டு 10 சென்டிமீட்டர் ஸ்கொயரு, 10⁻⁻4 மீட்டர் ஸ்கொயரு. டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம் இஸ் 4 சென்டிமீட்டர், 4 × 10⁻⁻2. சால்வ் பண்ண ஆன்சர் டைரெக்டா ஏ, டைரெக்டா டி. நல்லா கற்றுக்குங்க. இந்த ஃபார்ம்லாம் ஏரில் இருக்கும் பொழுது மட்டும்தான். ஏன் சார் மீடியமாக இருந்தால் என்ன சார் ஆகும்? C equal to epsilon A by D. இந்த மீடியம்ல இருந்தா எப்சிலான் A by D. எப்சிலான் தெரியலனா எப்சிலான் நாட், எப்சிலான் R A by D. உங்க எல்லாருக்குமே தெரியும், ஞாபகம் இருக்கும். எப்சிலான் R யாருங்க சார்? ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி. ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி ஃபார் யார்? 1. ஃபார் எனி மீடியம் கிரேட்டர் தென் 1. அப்போ உங்களுக்கு நேரம் புரிஞ்சிருக்கும். அப்போ 2 பிளேட்டுக்கு நடுவில் ஒரு மீடியம் நீங்கள் ஃபில் பண்ணீங்கன்னா கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ என் வார்த்தை எல்லாரும் காதில் வாங்க, இது ஒரு சூப்பரான 1 மார்க் கொஸ்டின். when a medium is placed between the plates, கெப்பாசிட்டன்ஸ் என்ன ஆகும்? அதிகமாகும். 2 பிளேட்டுக்கு நடுவில் ஏதாவது ஒரு மீடியம் பிளேஸ் பண்ணீங்க அப்படின்னா, டைஎலக்ட்ரிக் பிளேஸ் பண்ணீங்க அப்படின்னா கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா எப்சிலான் ஆர் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல். சில புக்கில் அந்த எப்சிலான் ஆருக்கு பதிலாக கே போட்டிருப்பாங்க, உங்களோட விருப்பம் தான். நீங்கள் எப்சிலான் ஆர்னு யூஸ் பண்ணலாம், கேன்னு யூஸ் பண்ணலாம்.
எப்சிலான் ஆர் கே ரெண்டுத்துக்கும் ஒரே பேர் தான் டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட். நல்லா இருந்துச்சு, நல்லா கற்றுக்கிட்டீங்களா? ஓகே. பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர் ஃபார்முலா என்னன்னு சொல்லியிருக்கேன். ரெண்டு மூணு மாடல் தான் சம்மு, வேறு சம்மே இல்லை. டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் சம்மு, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் சம்மு, தென் டைரக்ட் ஃபார்முலா, அவ்வளோதான். ரைட்டா? ஒருவேளை மீடியமில் வச்சாங்கன்னா எப்சிலான்னா எப்சிலான் ஆர் ஏ பை டி. கண்டிப்பாக ஏர் மீடியமாக இருந்தால் ஒன்றுன்னு ஆகிடும். அப்போ எப்சிலான் ஆரோட வேல்யூ ஒன்றுன்னா ஏரில் இருக்கிற மாதிரின்னு தான் அர்த்தம். எப்சிலான்னா ஏ பை டின்னு கற்றுக்கணும். அதர் தென் மீடியமாக இருந்தால் எப்சிலான் ஆர் கிரேட்டர் தென் 1 ஆகிடும். அப்போ தான் அந்த சி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். உங்களால் உணர முடியுதா? இந்த எப்சிலான் ஆரோட வேல்யூ அதிகமானா சி வேல்யூ அதிகமாகும். அப்போ என்ன அர்த்தம்? when a medium is placed between the plates, capacitances increases. when a medium is placed between the plates, capacitances increases. நல்லா தெரியுங்களா? இந்த 1 மார்க் மிஸ் பண்ணிடாது. சரி, அடுத்து நம்ம எங்கே போகிறோம்? எனர்ஜி ஸ்டோர்டுக்கு போகிறோம். ஒரு கெப்பாசிட்டர் இருக்குது. அந்த கெப்பாசிட்டரில் எவ்வளோ எனர்ஜி ஸ்டோர் ஆகும்? இப்போ கண்டிப்பாக இந்த ரிவிஷன் உங்களோட ஸ்கோரை பெருசாக இம்ப்ரூவ் பண்ணும். அதனால் மற்றவங்க வரல, யாராவது போகிறாங்க போகல அப்படிலாம் இல்லை. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். ஸோ அன்னைக்கு கூட 9 பேருக்கு மேலே இருந்தீங்க. ஒரு சின்ன சோம்பேறித்தனம், என்ன சொல்கிறது, அந்த மாதிரி அலட்சியமாக இருக்க மாட்டேன். சரி, பசங்க எல்லாரும் இல்லையே, எப்படி ரியாப்டிக்ஸ் புது டாபிக் நடத்துறதுன்னு நினச்சிக்கிட்டு எனக்கு சண்டே தான் ரிவிஷன் கொடுக்க போகிறோமே, கிளாஸ் அப்படியே பேலன்ஸ் பண்ணிடலாமேன்னு நினச்சிக்கிட்டு விட்டுட்டேன். அது ரொம்ப பெரிய தப்புன்னு நான் அப்புறம் தான் உணர்ந்தேன். ஒருத்தவங்க இருந்தாலும் கண்டிப்பாக இனிமேல் கிளாஸ் இருக்கும். எந்த சூழல்லையுமே அந்த கிளாஸ் மிஸ் ஆகவே ஆகாது. குடும்பமான வரைக்கும் இந்த ரிவிஷன்லாம் கொஞ்சம் நல்லா கவனிங்க. எண்ட் ஆஃப் த டே உன் ஸ்கோர் ரொம்ப நல்லாயிருக்கும். உன் மார்க் பார்க்கும் பொழுது உனக்கான மகிழ்ச்சி அன்றைக்கி ஜாஸ்தியாக கிடைக்கும். ரைட்டா? ஸோ அதனால் இந்த டேயில் என்னோட ப்ராமிஸ் இது தான். நீ மாட்ட வேலை செஞ்சுக்கிட்டே வாங்க, ரிசல்ட்டை பற்றி கவலைப்படாது, அது ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ரைட். ஒரு கெப்பாசிட்டர் ஒரு பேட்டரியோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது வழியாக கியூன்ற சார்ஜ் போகுது, ஸ்மாலர்ன்றதுனால டிக்யூன்ற சார்ஜ் போகுது. இதில் எவ்வளோ எனர்ஜி ஸ்டோர் ஆகும்? உங்களுக்கு தெரியும், V = W/Qன்னு நீங்கள் ஃபர்ஸ்ட் லெசனில் படிச்சிருப்பீங்க பொட்டென்ஷியலில். W = V × Q, கரெக்ட் தானே? ஸ்மால் ஒர்க் டன் வேணும்னா V × dQ. இந்த கொஷினை நீங்கள் இங்கே தான் ஆரம்பிக்கணும். அப்போ dWக்கு பதிலாக Q/C சார் dQ. W வேணும், இன்டெக்ரல் ஆஃப் Q/C dQ. லிமிட்டு, பேட்டரி ஆஃப் பண்ணியிருக்கேன் 0, ஆன் பண்ணிட்டேன் மேக்ஸிமம் சார்ஜ். இதுலேருந்து காமன் டேர்ம்லாம் வெளில எடுத்துறீங்க, கான்ஸ்டன்ட் டேர்ம் வெளில எடுத்துறீங்க. ஸோ டபிள்யூக்கு பதிலாக 1/C இன்டெக்ரல் ஆஃப் 0 to Q, Q × dQ. இன்டெக்ரல் ஆஃப் x × dx, x²/2, Q²/2. இங்கே ஒரு C இருக்குது, C. அப்பர் லிமிட் லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ண பிறகு சொல்கிறேன். அப்போது நம்ம தேடி வந்தது முடிஞ்சிருச்சு. இவ்வளோ நாள் ஒர்க் டன்னா யூஸ் பண்ணிங்க. the amount of work done stored as a energy, U க்கு பதிலாக Q²/2C, U க்கு பதிலாக Q²/2C, U க்கு பதிலாக Q²/2C. எல்லாரும் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா படிங்க. இனிமேல் உங்ககிட்ட எனர்ஜி ஸ்டோர்ட் ஆஸ் எ கெப்பாசிட்டர்னு கேட்டாங்கன்னா, எனர்ஜி ஸ்டோர்ட் ஆஸ் எ கெப்பாசிட்டர் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன சார்? Q²/2C. உங்களுக்கு தெரியாதா? Q²/2C, எனர்ஜி ஸ்டோர்ட் ஆஸ் எ கெப்பாசிட்டர் Q²/2C, Q²/2C. இப்போது இந்த ஃபார்முலாவில் சின்ன விஷயம் நீங்கள் கவனித்து பார்க்கணும். இந்த ஃபார்முலாவை நாங்கள் எப்படி சார் ஹேண்டில் பண்ணுறது? ஒருவேளை கெப்பாசிட்டன்ஸ் கான்ஸ்டன்ட்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்தால் யூவும் Q² டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். இல்லைன்னா Q கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் யூவும் சியும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இதை மனப்பாடெல்லாம் பண்ண முடியாது, கொஷினை தான் ரீட் பண்ணணும். நீங்கள் இடத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கணும். இல்லை, இப்போ எனர்ஜி ஸ்டோர்ட் ஆஸ் எ கெப்பாசிட்டர்னு ஒரு கொஷின் வருது, அந்த கொஷினில் சார்ஜும் சியும் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் QC இருக்கிற மாதிரி தான் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அதே ரேஷியோ மாதிரி கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா Q சேஞ்ச் ஆகலை, இல்லை கான்ஸ்டன்ட்னு ஒரு வார்த்தை நீங்கள் சந்திக்கலாங்க. Q கான்ஸ்டன்ட். அப்போ யூக்கும் சிக்கும் என்ன சம்பந்தம்? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ இங்கே எப்படி சம் பண்ணணும்? U2/U1 = C1/C2. இங்கே U2/U1 = Q2² டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருந்தால் அப்படியே போட்டுக்கோங்க. 2/1 இங்கே 2/. இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருந்தால் அப்படியே மாற்றி போட்டுக்கோங்க. ரைட்டா? ஸோ அப்போ கொஷினை ஒழுங்காக ரீட் பண்ணணும். கொஷினில் Q கான்ஸ்டன்ட்டா C கான்ஸ்டன்ட்டான்னு பார்க்கணும். அப்போ U = Q²/2C ஃபர்ஸ்ட் ஃபார்முலா முடிஞ்சுது. சார் Qக்கு பதிலாக CVன்னு நாங்கள் சின்ன பிள்ளையிலே படிச்சிருக்கோம்.
அப்போ யூக்கு பதிலாக q² c² v² பை 2c. சிசி போயிடுச்சு. அப்போ எனர்ஜி ஸ்டோர்ட் ஆஸ் கெப்பாசிட்டர் ½ cv². ஆமாம் சார், இந்த ஃபார்முலாவை நாங்கள் பார்த்துருக்கோம். சார்ஜ் வந்தா q² பை 2c, பொட்டென்ஷியல் வந்தா ½ cv². உனக்கு நல்லா தெரியும், ஒரு கெப்பாசிட்டர்னாலே q இருக்கும் v இருக்கும். வெறும் q மட்டும் வச்சு ஃபார்முலா சொல்லுங்கன்னு சொன்னா q² பை 2c, வெறும் v மட்டும் வச்சு ஃபார்முலா சொல்லுங்கன்னு சொன்னா ½ cv². அப்போ எனர்ஜி ஸ்டோர்ட் ஆஸ் கெப்பாசிட்டர் ½ cv². இந்த ஃபார்முலாவை எப்படி யூஸ் பண்ணணும்? கெப்பாசிட்டன்ஸ் கான்ஸ்டன்டா இருந்தா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு v², v கான்ஸ்டன்டா இருந்தா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு c. அவ்வளவுதான். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஒரு ஃபார்முலா இருக்குன்னா அதுல எல்லாம் கான்ஸ்டன்டா இருக்கும், ஒன்று மட்டும் தான் வேரி ஆகும். இப்போ இதில் சி இருக்கு, வி இருக்கு. கண்டிப்பாக வி கான்ஸ்டன்டா இருந்தா சி தான் வேரி ஆகும், சி கான்ஸ்டன்டா இருந்தா வி தான் வேரி ஆகும். ரெண்டுமே கான்ஸ்டன்டா இருக்காது. அப்போ இங்கே சம் எப்படி பண்ணணும்? u2 பை u1 ஈக்குவல் டு v2² பை v1², u2 பை u1 ஈக்குவல் டு c2 பை c1. இந்த ஃபார்முலாவை இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும். ½ cv², எனர்ஜி ஸ்டோர்ட் ஆஸ் கெப்பாசிட்டர், எனர்ஜி ஸ்டோர்ட் ஆஸ் கெப்பாசிட்டர். கற்றுக்கிட்டீங்களா? ஓகே சார், மூணாவது ஃபார்மெட் எப்படி எழுதுறது? ஃபர்ஸ்ட் ஃபார்மெட் வந்து இப்படி சொல்லி கொடுத்தீங்க, ரெண்டாவது ஃபார்மெட் வந்து ½ cv²ன்னு சொன்னீங்க. தேர்ட் ஃபார்மெட் எப்படி எழுதுறது? இதை எடுத்துக்கோங்களேன், ½ cv எழுதலாமா? cv² cvன்னு எழுதலாம், ½ qv. ஆமாம் சார், qக்கு பதிலாக cv நாங்கள் படித்தோமே. வெறும் q மட்டும் கொஷினில் இருக்கணும், u ஈக்குவல் டு q² பை 2c. வெறும் v மட்டும் இருக்கணும், ½ cv². qv ரெண்டுமே இருக்கணும், ½ qv. நல்லா உணருங்க பாருங்க, இந்த இடத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. எனர்ஜி ஸ்டோர்ட் ஆஸ் கெப்பாசிட்டர் பை அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன், எனர்ஜி ஸ்டோர்டு எப்படியா இருந்தாலும் ரெண்டுத்துக்கும் ஒரே ஃபார்முலா தான். அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் ஸ்டோர்ட் ஆஸ் எனர்ஜி, அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் ஸ்டோர்ட் ஆஸ் எனர்ஜி. கற்றுக்கிட்டீங்களா? u ஈக்குவல் டு q² பை 2c, ½ cv², ½ qv. நல்லா இருக்கா? ஓகே, இதில் சம் போட கற்றுக்கணும், ஃபார்முலா ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும். ஒன்றும் இல்லை, ரொம்ப முக்கியமான ஒரே ஒரு வார்த்தை ஸ்மால் யூ. ஸ்மால் யூ இப்போ தான் சார் நாங்கள் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் படித்தோம், அதில் எனர்ஜி டென்சிட்டி கற்றுக்கிட்டோமே. எனர்ஜி டென்சிட்டிக்கு எனர்ஜி ஸ்டோர்டு பெர் யூனிட் வால்யூம்னு கற்றுக் கொடுத்தீங்க. அப்போ இங்கேருந்து ½ cv² பை வால்யூம்க்கு பதிலாக ஏரியா இன்ட்டு டிஸ்டன்ஸு. கரெக்ட் தானே? இந்த பிளேட்டோட ஏரியா ஏ, பிளேட்டோட ஏரியா ஏ, டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம் டி, இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு வால்யூம் கிடச்சிரும். அப்போ ½ சிக்கு பதிலாக ε0 a பை டி v² பை ஏடி, ஏ போயிடுச்சு. அப்போ 1/2 ε0 v² பை d². இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு சார். v பை டி வந்து இ தானே? ஆமாம், ஈக்கு பதிலாக dv பை dx படித்தோம்ல, ஈக்கு பதிலாக v பை டி தானே? அப்போ எனர்ஜி டென்சிட்டி எல்லாரும் இந்த ஃபார்முலா பாருங்க, எனர்ஜி டென்சிட்டி 1/2 ε0 e². இப்போ சமீபத்தில் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ல இதை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்தியிருந்தேன். எனர்ஜி டென்சிட்டி u ½ ε0 e², மேக்னெட்டிக் ஃபீல்டில் b² பை 2 μ0. ஞாபகம் வந்துருச்சு உங்களுக்கு? ரெண்டும் சேர்ந்தது தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவோட எனர்ஜி டென்சிட்டி. அப்போ ஸ்மால் u ஈக்குவல் டு 1/2 ε0 e². இதில் டைரெக்டாக சம் கேட்கலாம், 1/2 தெரியும், ε0 தெரியும், இ கொடுத்துருவாங்க. இல்லைனா எப்படி கேட்கலாம்? E1 எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்குறேன், எனர்ஜி டென்சிட்டி u1. E2 எனர்ஜி டென்சிட்டி கொடுத்தா, சாரி E2 ஃபீல்டு கொடுத்தா எவ்வளோ எனர்ஜி டென்சிட்டி 2 கேட்குறாங்க. வழக்கம் போல் ரேஷியோ சம்மு u2 பை u1 ஈக்குவல் டு e2² பை e1²ன்னு கற்றுக்கணும். இப்போ உங்களுக்கு தெரியுதா, நான் டேட்டா கொடுக்காம சொல்லித்தரேன். ப்ரப்போர்ஷனாலிட்டியை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ண தெரியணும், அதுக்கு கொஷினை கரெக்டாக ரீட் பண்ணணும், டேட்டாவை கரெக்டாக எடுக்கணும், யார் கான்ஸ்டன்ட்னு பார்க்கணும், யார் 2 பேர் மட்டும் வேரி ஆகிறான்னு செக் பண்ணணும். நான் திரும்பவும் சொல்கிறேன், ஃபிசிக்ஸில் இருக்கிற அத்தனை ஃபார்முலாவிலையும் எல்லாரும் கான்ஸ்டன்ட்டாக தான் இருப்பாங்க, ஒருத்தவங்க மட்டும் தான் வேரியா இருப்பாங்க. இப்போ இந்த ஃபார்முலா பாருங்கள், 1/2 கான்ஸ்டன்ட், ε0 கான்ஸ்டன்ட். அப்போ வேரி ஆகிறது யார்? எலக்ட்ரிக் ஃபீல்டு நிறைய கொடுத்தா நிறைய எனர்ஜி டென்சிட்டி, கம்மியாக கொடுத்தா கம்மியாக எனர்ஜி டென்சிட்டி. அப்போ பிரச்சனை யார் 2 பேருக்கும்? அவங்க 2 பேருக்கும் தான் பிரச்சனை. யூஸ் ப்ரப்போர்ஷனல் டு e². சரிதா? எப்பவுமே ஃபிசிக்ஸ் ஃபார்முலாவை நீங்கள் எந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னாலும் சின்ன சின்ன நுணுக்கம் தான். எந்த ஃபார்முலா பார்த்தாலும் இங்கே பாருங்க, எல்லாரும் கான்ஸ்டன்ட்டாக இருப்பாங்க, யாராவது ஒருத்தவனை தவிர.
இப்போ இந்த இடத்துல ஹாஃப் சிவி ஸ்கொயர்னா கொஷினில் கொடுக்கும்போதே சி கான்ஸ்டன்ட் கொடுத்துருவாங்க. அப்போ யூக்கும் விக்கும் தான் பிரச்சனை. இல்லைன்னா கியூ ஸ்கொயர் பை 2cன்னு கொடுத்தாங்கன்னா இங்கேயும் சி கான்ஸ்டன்ட் கொடுத்துட்டாங்கன்னா இவங்க 2 பேருக்கு தான் பிரச்சனை. தெரியுதா? ஏதாவது ஒன்று தான் சேஞ்ச் ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணி வச்சிருப்பாங்க. எனர்ஜி டென்சிட்டி நம்ம பேசிட்டோம். சூப்பராக கற்றுக்கிட்டீங்களா? பட் நடுவில் ஏதாவது தேவைனாலும் என்கிட்ட சொல்லிடுங்க, நான் திரும்ப கற்றுக் கொடுக்குறேன். ரைட் பவன், குட் ஈவினிங் பை. குட் ஈவினிங் சார். ஏன் லேட்டு? நான் 3 மணிக்கெலாம் ஜாயின் பண்ண சொன்னேன் சார் வெளியே போயிட்டேன். ரைட் பை. அடுத்த கிளாஸ் வந்து ஒர்க் எனர்ஜி பாரு, அதில் எனர்ஜி போகணும். இது எவ்வளோ புரியுதுன்னு பாரு, புரியுற வரைக்கும் கற்றுக்கோ. அப்படி இல்லைனா இன்னொரு டைம் கற்றுக் கொடுக்குறேன் நான் அப்புறமா. சரிதா? ஓகே சார். கெப்பாசிட்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரிஸ் அண்ட் பேரலல். யாராவது ஃபார்முலா சொல்லுங்க பை. கெப்பாசிட்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரிஸ் அண்ட் பேரலல். சீரிஸ்க்கு என்ன ஃபார்முலா, பேரலுக்கு என்ன ஃபார்முலா? சீரிஸில் யார் சேம், பேரலில் யார் சேம்? சும்மா சொல்ல, மட்டும் தான் இது வரைக்கும் கேட்கவே இல்லைல்ல. நான் என்ன பண்ணுறேன்? உங்கள்கிட்ட தான் கேட்குறேன். 1/C1 + 1/C2 + 1/C3. அழகாக சொன்னேன். சீரீஸில் யார் சேம்? கரண்ட் சார்ஜ். சூப்பராக சொன்னேன். இன் சீரிஸ் காம்பினேஷன் சார்ஜ் சேமு. சார்ஜ் சேமாக தான் ஆரம்பித்து சேமாக தான் வந்து முடியும். பொட்டென்ஷியல் டிஃபர் V1 V2 V3. இதெல்லாம் ரெகுலராக ஏதாவது ஒரு கொஷின் உங்கள் கொஷின் பேப்பரில் ஈஸியாக மாட்டிக்கும். ரொம்ப வீக்காக இருக்கிற பசங்களை பாஸ் பண்ண வைக்கிறதுக்காக கொஷின் செட் பண்ணும்பொழுது அப்படி தான் செட் பண்ணுவாங்க. இருக்கிற 70 மார்க்குமே டஃப்பாலாம் இருக்காது, பயப்படாது. அதில் பசங்களை பாஸ் பண்ண வைக்கிறதுக்காக சின்ன சின்ன கொஷின் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி மாற்ற கொஷின் தான் இந்த கொஷின். ஸோ டோட்டல் பொட்டென்ஷியல் வேணும்னா V1 + V2 + V3. விக்கு பதிலாக Q/C, Q/C1, Q/C2, Q/C3. இப்போ சால்வ் பண்ணிங்கன்னா உனக்கே தெரியும் 1/CS = 1/C1 + 1/C2 + 1/C3. நீ தனியாக உட்காந்து படிக்கிறதுக்கு பதிலாக என் கூட ரிவிஷன் பண்ணுன்னு தான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ 1/C1 + 1/C2 + 1/C3. முக்கியமாக நீங்கள் சார்ஜ் சேம்னு எழுதணும், இதை விட்டுறக்கூடாது. இன் சீரிஸ் காம்பினேஷன் சார்ஜ் சேமு, parallel காம்பினேஷன் பொட்டென்ஷியல் சேமு. ஸோ 1/CS = 1/C1 + 1/C2 + 1/C3. அனிஸ் மைக் ஆஃப் பண்ணிக்கோ. எல்லாமே சேமாக இருந்தால் என்ன சார் பண்ணுறது? எல்லா வேல்யூ சேமாக இருந்தால் 1/CS = 1/C 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 n/C திருப்பி போட்டிங்கன்னா C/n. அப்போது 10 கெப்பாசிட்டர் ஈச் வேல்யூ 1 மைக்ரோஃபாரட். ஃபைண்ட் த எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் கேட்டாங்கன்னா 1 மைக்ரோஃபாரட் / 10. அவ்வளோதானே? அப்போ எஃபெக்டிவ் கேட்டால் எல்லாமே சேமாக இருக்குது. C1ஓட வேல்யூ 1, C2ஓட வேல்யூ 1, C3ஓட வேல்யூ 1, C4ஓடது 1, C10 1. 10 கெப்பாசிட்டர் ஆர் கனெக்டட் இன் சீரீஸ், ஆல் ஆர் ஹேவிங் ஈக்குவல் வேல்யூஸ், ஃபைண்ட் தி எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா எல்லாமே சேமாக இருக்கா, C/n. இதான் பார்க்கணும். எல்லாமே சேமாக இருந்தால் C/n. இப்போ சீரீஸ் காம்பினேஷனோட நுணுக்கத்தை தெரிஞ்சுக்கோங்க. Q சேம்னு நீங்கள் உணரணும். ரைட் சார், புரிஞ்சிருச்சு. அங்கேருந்து இன் parallel combination இது சீரீஸ் இல்லையா? parallel combination when n number of capacitors are connected in parallel, C1 C2 C3 V, சார்ஜ் Q. இந்த ஜங்ஷன் போன பிறகு சார்ஜஸ் செப்பரேட் ஆகுது, ஆனால் பொட்டென்ஷியல் சேமாக இருக்கு. ஆமாம் சார். அப்போ இன் parallel combination பொட்டென்ஷியல் சேமு, charges are differ. So Q, Q1, Q2, Q3 ஆட் ஆகிடும். Q மட்டும் வேணும்னா CV. அப்போ இங்கேருந்து சால்வ் பண்ணிங்கன்னா C1V + C2V + C3V. ஃபைனல் ஈக்குவேஷன் parallel. உங்களுக்கு புரியுன்றதுனால டேரெக்டாக எழுதுறேன். C2 + C2 C3, C1 + C2 + C3. Capacitors are connected in parallel, C1 + C2 + C3. n number of capacitors, same value, find the effective capacitance NC. C + C + C + C + 10 capacitor இருந்தால் 10C, 3 இருந்தால் 3C. எத்தனை இருக்கோ அத்தனை C. கற்றுக்கிட்டீங்களா? ஸோ கெப்பாசிட்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரீஸ் அண்ட் parallel ஃபார்முலாஸ் போட்டாச்சு. இதில் சம்மு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வருஷம் ஒரு சம் வந்து மாட்டிக்கும். 3-4 மாடல் இருக்குது. ரொம்ப ஸ்மார்ட்டாக சீக்கிரமாக எது சீரீஸ் எது parallel கண்டுபிடிக்கிற ஐடியா சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி நாங்கள் சரியாக கற்றுக்கலன்னா கூட கவலைப்படாத, இந்த நிமிஷம் நல்லா கற்றுக்குறீங்களா?
ரைட். ஒரு கெப்பாசிட்டர், ஒரு கெப்பாசிட்டர். இது ஏ, இந்த இடம் பி. ஃபைண்ட் த எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பின்னு கேட்குறாங்க. ஏக்கும் பிக்கும் டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ் கேட்குறேன். இது சீரீஸாக பேரலா உனக்கு தெரிலன்னா இமேஜினரியா ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்ணிக்கோ. இப்போ எப்போவுமே சீரீஸ் அண்ட் பேரல் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் பசங்க தான் வந்து ஏதோ கஷ்டமான விஷயமா ஃபீல் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. யார் 2 பேருக்கு கேட்குறாங்களோ இமேஜினரியா நீங்களே கற்பனையாக ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்ணிக்கோங்க. அங்கேருந்து கியூன்ற சார்ஜ் கிளம்புறதா யோசிங்க. ஜஸ்ட் பெண்டு கியூ, ஜஸ்ட் பெண்டு கியூ, ஜஸ்ட் பெண்டு கியூ. அப்போது C1ம் C2வும் சார்ஜ் மாறலை பாருங்க. கியூன்ற சார்ஜ் தான் ஃபுல்லாக ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு எல்லா கெப்பாசிட்டர்லையும். சார்ஜ் சேமாக இருந்தால் சீரிஸ் காம்பினேஷன் உங்களுக்கு தெரியும். இப்போ C1ஓட வேல்யூ 2 மைக்ரோஃபாரட், C2ஓட வேல்யூ 2 மைக்ரோஃபாரட். ஃபைண்ட் எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ். சார் சீரிஸ் சார் ஈஸியாக சால்வ் பண்ணிடுவோம். 1/C1 1/C2. ரெண்டுத்தோட வேல்யூ சேமாக இருக்குது. 1/2 1/2. அப்போது 1 CS equal to 1 மைக்ரோஃபாரட் 1 மைக்ரோஃபாரட். தெரியுதா? அப்போ எப்படி சீரிஸ் கண்டுபிடிக்கணும்? இமேஜினரியா உங்கள் ஸ்கூலில் எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்களோ எனக்கு தெரியலப்பா. பட் இந்த ஐடியா ரொம்ப நல்லா இருக்கும். ஜஸ்ட் பெண்டாக இருந்தால் சீரிஸ். இமேஜினரியா ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்ணணும். சார்ஜ் அங்கேருந்து ரூட்டை போட்டே போகணும். எங்கெல்லாம் சார்ஜ் சேமாக இருக்கோ அதெல்லாம் சீரிஸ், பொட்டென்ஷியல் சேமாக இருக்கோ அதெல்லாம் பேரலல். சரி, நல்லா இருக்கு. இன்னும் ஒரு 4-5 எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன். இதோ வரேன் இருங்க. ஒரு நிமிஷம். ஓகே, இது ஒரு கெப்பாசிட்டர், இது ஒரு கெப்பாசிட்டர், இது ஒரு கெப்பாசிட்டர், இங்கே ஒரு கெப்பாசிட்டர், இங்கே ஒரு கெப்பாசிட்டர், இங்கே ஒரு கெப்பாசிட்டர். எல்லாத்தோட வேல்யூ அவங்க சீன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு சம்லேயே உனக்கு எல்லாத்தையும் புரிய வச்சிடறேன். ஃபைண்ட் த எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பின்னு கேட்குறாங்க. நான் இப்போ தான் சொல்லி கொடுத்தேன். யார் 2 பேருக்கு நடுவில் கேட்குறாங்களோ ஏ அண்ட் பி, யார் 2 பேருக்கு நடுவில் கேட்குறாங்களோ அவங்க 2 பேருக்கு நடுவில் இமேஜினரியாக ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சால்வ் பண்ணுறது கடைசியிலிருந்து தான் சால்வ் பண்ணிட்டு வரணும். ஏ அண்ட் பிக்கு தான் க்ளோஸ் ஆகணும். எடுத்தது இங்கெல்லாம் சால்வ் பண்ணக்கூடாது. லாஸ்ட்லேருந்து சால்வ் பண்ணி வாசப்படிக்கு வரணும். ரைட், முதல்ல சார்ஜஸ் போடுங்க. இங்கேருந்து கியூவா? ஆமாம் சார், இங்கேயும் கியூவாக தான் போகும், இங்கேயும் கியூவாக தான் போகும். இது ஜங்ஷன். அப்போ இது 2ஆ பிரியுது. இது Q1 ஆகுது, இது Q2 ஆகுது. இது பெண்டு. அப்போ இங்கேயும் Q1, இதுவும் பெண்டு, இங்கேயும் Q1. இது வரைக்கும் Q1 சார். மேலேருந்து வர்ற Q2 இது வரைக்கும் Q2வாகவே வந்து இந்த ஜங்ஷன்லேருந்து திரும்ப அவங்க வீட்டுக்கு Qவாகவே போயிடும். உங்களால் உணர முடியுதா? அப்படின்னா என்ன பண்ணணும்? 1ஆம் நம்பர் கெப்பாசிட்டர், 2ஆம் நம்பர் கெப்பாசிட்டர், 3ஆம் நம்பர், 4ஆம் நம்பர், 5ஆம் நம்பர், 6ஆம் நம்பர். இப்போ என்ன அர்த்தம்னா இந்த Q1 எந்த 3 கெப்பாசிட்டருக்கு சேமாக வருது? இந்த 1 2 3 இந்த 3 கெப்பாசிட்டர்லையும் Q1 சேமாக இருக்கு சார். அப்படின்னா ஃபர்ஸ்ட் கெப்பாசிட்டர், செகண்ட் கெப்பாசிட்டர், தேர்ட் கெப்பாசிட்டர் 3 சீரிஸ் காம்பினேஷன். ஒத்துக்கிறீங்களா? இந்த ஜங்ஷன் ஆரம்பிச்சு அடுத்த ஜங்ஷன் வரைக்கும் எத்தனை கெப்பாசிட்டர் இருந்தாலும் அத்தனையும் சீரிஸ் தான் நீங்கள் உணரணும். ஜங்ஷன் வந்தாதான் சார்ஜ் பிரியும். ஜங்ஷனுக்கு முன்னாடி இருக்கிற எல்லாமே சீரிஸ் காம்பினேஷன் தான். பார்த்தாலே தெரிஞ்சிருச்சு. ஆமாம் சார், 3 சீரிஸ். 1/C 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 3/C, திருப்பி போட்டால் C/3. நான் என்ன பண்ணிருக்கேன் தெரியுதா? 1/C1 + 1/C2 + 1/C3, 1/C + 1/C + 1/C, திருப்பி போட்டிங்கன்னா 3/C. அதுக்கு 3 போட்டிங்கன்னா C/3 முடிஞ்சு போச்சு. ரைட் சார், இது ஃபுல்லாக சால்வ் பண்ணியாச்சு. திரும்ப எப்படி ரீட்ரா பண்ணணும்? ஃபர்ஸ்ட் 1, செகண்ட் 1, தேர்ட் 1 போட்டாச்சாங்க. அதாவது 5 6 4 நம்ம டயக்ராம் படி எல்லாத்தோட ஆன்சர் C/3 இங்கே இருக்கு. இது C. இப்போ நீங்கள் என்ன யோசிக்கணும்? இது 2 பேரும் கரெக்டாக பேரலல். ஏன் சார் பேரலல்? நாங்கள் எப்படி பேரலல்னு கண்டுபிடிக்கிறது? பேரலல்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. இந்த இடம் ஏன்னா கண்டிப்பாக ஒரே ஒரு வயரால் கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால இவனும் ஏ தான். நடுவில் எந்த காம்போனண்ட்டுமே இல்லை பாருங்களேன். இவன் பின்னா
கண்டிப்பா இவனும் பி தான். நடுவில் ஒரே ஒரு காம்பனன்ட் எதுவுமே இல்லை. அப்ப ஏ டு பி பாருங்க, இந்த இடம் ஏ, இந்த இடம் பி. அப்ப இந்த இடம் ஏ, இந்த இடம் பி. பார்த்தாலே தெரியுதுல, பேரல் ஆட் பண்ணணும். சி பிளஸ் சி பை 3 4c பை 3. இதை ஃபுல்லா சால்வ் பண்ணா 4c பை 3. மறுபடியும் ரீட்ரா பண்ணிக்கோங்க, ப்ராக்டிஸ் ஆகிற வரைக்கும். மற்றபடி டக்குன்னு போட்டுடலாம். அப்ப இந்த ஆன்சர் 4c பை 3, இந்த ஆன்சர் சி. பார்த்தோன்னே தெரியுது மூணும் பெண்டு, ஒரே சார்ஜ் தான் போகும். சீரீஸ் உட்காந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ண அப்போ ஆன்சர் கிடைக்கும். அப்போ 1/c1 1/c2 4c பை 3 மேலே போயிடுச்சு. 1/c எல்சிஎம்மா நான் 4c எடுக்கிறேன். அப்போ 4 + 3 + 4 4 3 7 4 11 பை 4c. திருப்பி போட்டிங்கன்னா 4c பை 11. கவனமாக கற்றுக்கணும். அப்போ இந்த கொஸ்டினோட ஆன்சர் 4c பை 11. இப்போ என்ன அர்த்தம்? சார்ஜ் எங்கெல்லாம் சேமா போகுதோ அதெல்லாம் சீரீஸ். கரெக்டாக பொட்டென்ஷியல் சேமா இருந்தால் பேரலல். ரைட்டா? அப்போ எப்பவுமே ஒரு சம்மை நீங்கள் லாஸ்ட்ல இருந்து தான் சால்வ் பண்ணிட்டு வரணும். ரைட்டா? பை இந்த மாடல்ஸ் வந்தால் சால்வ் பண்ணிருங்க, டக்குன்னு போட்டுடலாம். அதே மாதிரி கான்செப்ட் ஆஃப் சேம் பொட்டென்ஷியல். கான்செப்ட் ஆஃப் சேம் பொட்டென்ஷியல் அப்படின்னா என்னங்க சார்? ஒரு கெப்பாசிட்டர், இந்த பாயிண்ட் ஏன்னு வச்சுக்கோங்க, இந்த பாயிண்ட் பின்னு வச்சுக்கோங்களேன். கவனமா கவனி, இது ஏ, இது பி. ஏ தனியா இருக்கு, பி தனியா இருக்கு. இப்போதைக்கு ரெண்டு பேரோட பொட்டென்ஷியல் வேற வேற. VA நாட் ஈக்குவல் டு VB. நான் 10 வோல்ட்னா நீங்க 8 வோல்ட். அதே ரெண்டு பாயிண்ட்டையும் ஒரு வயரால கனெக்ட் பண்ணிட்டேன். என்கிட்ட இருக்கிற எக்ஸஸ் சார்ஜ் எல்லாம் உங்ககிட்ட வந்துடும். அப்போ உங்ககிட்ட வந்துட்டா என் பொட்டென்ஷியலும் உன் பொட்டென்ஷியலும் சேம் ஆயிடும். ஏன்னா உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும், விக்கு பதிலாக Q/4πε0R. எக்ஸஸா சார்ஜஸ் இருக்குன்னா உங்ககிட்ட வந்துடும். இப்போ என்கிட்ட 10 இருக்கு, உங்ககிட்ட 8 தான் இருக்குன்னா என்கிட்ட இருந்து ஒரு சார்ஜ் உங்ககிட்ட வந்து 9 மாறிடும். அப்படின்னா சார்ஜ் சேம் ஆயிடுது, அப்படின்னா பொட்டென்ஷியல் சேம் ஆயிடுது. இனிமேல் எங்கெல்லாம் ஒரு வயரால ரெண்டு பாயிண்ட்டை கனெக்ட் பண்றாங்களோ அந்த ரெண்டு பாயிண்ட் ஒரே பாயிண்ட் நீங்க நம்பணும். இங்க பாருங்களேன், இப்ப இங்க இருந்து ஒரு வயர் எடுத்து இங்க கனெக்ட் பண்றேன், இதை ஏன்னு எழுதுறேன். அப்ப நீ என்ன பண்ற சார்? அப்ப இதுவும் ஏ தான் சார். ஏன்பா ஏ? ஒரு வயரால கனெக்ட் பண்ணிருக்கு சார். இந்த பாயிண்டோட பொட்டென்ஷியலும் இந்த பாயிண்டோட பொட்டென்ஷியலும் சேம் சார். அப்ப இது பி ப, அப்ப இதுவும் பி தான் சார். இப்ப உங்களுக்கு எழுதுறது ஈஸியா இருக்கும். ஏல இருந்து பி வரைக்கும் ஃபர்ஸ்ட் கெப்பாசிட்டர், ஏல இருந்து பி வரைக்கும் ஃபர்ஸ்ட் கெப்பாசிட்டர். ரெண்டாவது கெப்பாசிட்டர் கூட ஏல இருந்து பிக்குள்ள தான் இருக்கு. அப்ப ஏக்கு நேரா ஏ, பிக்கு நேரா பி. ரெண்டாவது கெப்பாசிட்டர் ஏ டு பி தான். மூணாவது கெப்பாசிட்டர் ஏல இருந்து பி தான் சார். ஏல இருந்து பி தான். பார்த்த உடனே தெரியுது, இது ஃபுல்லா ஏ ஒன்னா கனெக்ட் பண்ணிக்கோங்க, இது ஃபுல்லா பி ஒன்னா கனெக்ட் பண்ணிக்கோங்க. பேரலல். காலங்காலமா கேட்குற சம்பா, எப்போ பார்த்தாலும் ஒன்று போர்ட் 2 மார்க்ல வரும், இல்லைனா நீட் ஃபிசிக்ஸ், ஜெய் ஃபிசிக்ஸ்ல. ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி 3 கெப்பாசிட்டரை கனெக்ட் பண்ணா சீரீஸ். இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட், இப்போ எப்படி வேணாலும் அவங்க கனெக்ட் பண்ணலாம். ஆனா நீ தான் உணரணும், இது என்ன பாயிண்ட்டோ அதே பாயிண்ட் தான் இதுவும், இது என்ன பாயிண்ட்டோ அதே பாயிண்ட் தான் இதுவும்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப நீங்க எழுதும்போது ஒரு பக்கம் ஃபுல்லா ஏ, ஒரு பக்கம் ஃபுல்லா பி. ஏல இருந்து பி ஃபர்ஸ்ட், ஏல இருந்து பி செகண்ட், ஏல இருந்து பி தேர்டு. பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சுல, பேரலல் காம்பினேஷன். கத்துக்கிட்டீங்களா? அதே மாதிரி இன்னும் ஒரு சமையல போட்டு காட்டுறேன். முடிச்சுட்டு நம்ம கான்செப்ட் ஆஃப் வீட் ஸ்டோன் போனோம்னா அடுத்து டைஎலக்ட்ரிக் தான். டக்குன்னு கடை முடிச்சிடலாம். 11th பசங்க 4 o'clock தான் வருவாங்க. நம்ம வந்துட்டு ஒரு 4:10 வரைக்கும் டைம் கேட்டு அதுக்குள்ள இன்னைக்கு இந்த கெப்பாசிட்டர் ஃபுல்லா எடுத்து கொடுத்துறேன். நைட்டே உட்காந்து கெப்பாசிட்டர் சம்மெல்லாம் போட்டுரு. ஓகே, இங்க பாருங்களேன், ஒரு கெப்பாசிட்டர், இன்னொரு கெப்பாசிட்டர், இன்னொரு கெப்பாசிட்டர், இன்னொரு கெப்பாசிட்டர், இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட், இதெல்லாம் கனெக்ட் பண்ணிட்டு இது இப்படி இருக்கு. இப்போ அவனை புரிய வைக்கிறதுக்கு தான். சம் எப்படி வேணாலும் கிரியேட் பண்ணலாம். அவனா உனக்கு தான் தெரியணும். இப்போ இந்த பாயிண்ட் பின்னு வச்சுக்கோங்களேன், இந்த பாயிண்ட் ஓன்னு வச்சுக்கோங்களேன், இது ஏன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபைண்ட் த எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பின்னு கேட்குறாங்க. இங்க இருக்கு ஏ, இங்க இருக்கு சாரி இது பி. ஏக்கும் பிக்கும் நடுவில் கேட்குறாங்கன்னா இப்போ நீ தான் யோசிக்கணும். இருங்க சார் நாங்களே சொல்றோம். எப்படி சொல்லணும்? இந்த பாயிண்ட் பின்னா ஒரு வயரால தானே சார் இங்க கனெக்ட் பண்ணிருக்கீங்க. அப்ப இவனும் பி தானே, அப்ப இவனும் பி தானே, இவனும் பி தானே.
நல்லா பாரு, ஓல இருந்து பி ஃபர்ஸ்ட் கெப்பாசிட்டர், ஓல இருந்து பி செகண்ட் கெப்பாசிட்டர், ஓல இருந்து பி தேர்ட் கெப்பாசிட்டர். அப்படின்னா ஒரு பக்கம் ஓ போட்டுக்கோ, ஓல இருந்து பி, ஓல இருந்து பி, ஓல இருந்து பி, இந்த இடம் ஃபுல்லா ஓ, இந்த இடம் ஃபுல்லா பி. முடிச்சாச்சா? ஏன்னா அது பார்த்தாலே தெரியுது parallel. O to B, O to B, O to B. லெஃப்ட் ஹேண்ட் ஓ ஃபுல்லா, ரைட் ஹேண்ட் ஃபுல்லா பி. அப்ப லெஃப்ட் ஹேண்ட் ஃபுல்லா ஒரு பொட்டென்ஷியல், ரைட் ஹேண்ட் ஃபுல்லா ஒரு பொட்டென்ஷியல். அப்படின்னா அது parallel தானே? ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட். ஓல இருந்து ஏ மட்டும் 4வது கெப்பாசிட்டர், இந்த பக்கம் ஏ இருக்கு, இந்த பக்கம் ஓ இருக்கு. அப்போ ஓல இருந்து ஏ 4வது கெப்பாசிட்டர். இது மூணும் parallel. 1/c 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 3/c c/3. அப்போ c/3யும் சியும் சீரிஸ் காம்பினேஷன். 1/c plus 1/c/3 4c/3. திரும்ப போட்டா சரி 4/c c/4 c 1 plus 3. திருப்பி போட்டீங்கன்னா ஃபைனல் ஆன்சர் c/4. அப்போ இந்த சம்ல இருந்து நீங்க கத்துக்கிறது என்னன்னா, 2 பாயிண்ட் ஒரு வயர் வழியா கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த 2 பாயிண்ட்டும் ஒரே பாயிண்ட், நடுவில் எந்த காம்போனன்ட்டும் இருக்கக்கூடாது, ரெசிஸ்டார் இருக்கக்கூடாது, கெப்பாசிட்டர் இருக்கக்கூடாது, எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா அது ரெண்டும் ஒரே பாயிண்ட்னு அர்த்தம். கத்துக்கிட்டீங்களா? சொல்ல சார் ஓபி வந்து 3 பேரலா இருந்தா 3C தானே சார் வரும்? ஆமாம்பா 3C. சாரி பா, நீங்க யாருமே சொல்ல பார்த்தீங்களா? C plus C plus C. நான் ரெசிஸ்டார் ஞாபகம் வச்சு போட்டேன். சாரி என்னோட தப்பு தான் இது. C நான் சீரிஸ் நினச்சி சால்வ் பண்ணிட்டு இருக்கேன். C1 plus C2 plus C3 சால்வ் பண்ணிங்கன்னா 3C, 3Cயும் சியும் தான் சீரிஸ். அப்போ சால்வ் பண்ணிங்கன்னா C 3C. பா தப்புன்னா சொல்லிடுங்க. ஸோ 1/c plus 1/3C. கற்றுக்கலாமா? ஓகே. அடுத்தது கான்செப்ட் ஆஃப் வீட் ஸ்டோன். மறக்காம இதை நல்லா கற்றுக்கோங்க. கான்செப்ட் ஆஃப் வீட் ஸ்டோன். 5 கெப்பாசிட்டர் இருந்தாலே உங்களோட எண்ணம் அங்கே தான் போகணும். 1 கெப்பாசிட்டர், 2 கெப்பாசிட்டர், 3 கெப்பாசிட்டர். சார் இது 3 சீரீஸ். 4வது கெப்பாசிட்டர் மேலே இப்படி இருக்கணும், 5வது கெப்பாசிட்டர் இப்படி இருக்கணும். சி 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 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 5 கெப்பாசிட்டர். நீங்க முதல்ல என்ன பண்ணணும்னா, நான் எங்கெல்லாம் பேர் கொடுக்குறனோ அங்கதான் நீங்களும் பேர் கொடுக்கணும். இதை பின்னு பேர் கொடுத்துக்கோ, இதை கியூன்னு பேர் கொடுத்துக்கோ. இடத்துல மாறவே கூடாது. ஆர்ன்னு கொடுத்துக்கோங்க, எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. இது ஏதாவது ஜீன் கூட கொடுத்துக்கோங்க. பிஐயும் கியூவையும் டிவைட் பண்ணி பாருங்க, ஆரையும் எஸ்ஐயும் டிவைட் பண்ணி பாருங்க. பிஎன்கியூ டிவைட் பண்றீங்க, ஆர் அண்ட் எஸ் டிவைட் பண்றீங்க. ரெண்டும் ஒருவேளை சேமா இருந்தா C/C C/C, P/Qவும் R/Sம் சேமா இருந்தா நடுவுல இருக்கிற இந்த கெப்பாசிட்டரை அடிச்சிடணும். அப்போ பியும் கியூவும் சீரீஸா மாறிடும். பாருங்க, PNQ சீரீஸ். ஆரும் எஸ்ஸும் சீரீஸ் ஆயிடும். தென் இதோட ஆன்சரும் பேரலல் ஆயிடும். சரி போட்டு காட்டுங்க. சி சி 1/c 1/c 2/c c/2. PNQவால c/2, R and S ஆலையும் c/2. அப்ப ரெண்டும் பேரலல், ஆன்சர் சி. அதே மாதிரி ஒரு வீட் ஸ்டோன்ல எல்லா கெப்பாசிட்டரும் சேம் வேல்யூவா இருந்தா, ஒரு வீட் ஸ்டோன்ல எல்லா கெப்பாசிட்டரோட வேல்யூ சேமா இருந்தா அதுதான் ஆன்சர். இப்ப 4C 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 எல்லாமே 4C இருக்கு, ஆன்சர் 4C. எல்லாமே 5C இருக்கு, ஆன்சர் 5C. ஒரே நிமிஷம். ஓகே, கத்துக்கலாமா? அதனால எல்லா வேல்யூஸும் ஒன்னாவே இருந்தா அதான் ஆன்சரா இருக்கணும்னு புரிஞ்சுக்கணும். இது ஒரு சாதாரண ஒரே ஒரு சம் மட்டும் போட்டு காமிச்சு நம்ம அடுத்த சம் போயிடலாம். ஒரு கெப்பாசிட்டர், இங்க இருந்து மேல ஒரு கெப்பாசிட்டர். வீட் ஸ்டோன் நல்லா ட்ரை பண்ணு, கண்டிப்பா கேட்கிற மாடல் பேர். ரைட், 8C 4C 6C 3C C. Find the effective capacitance between A and B கேட்டிருக்கேன். பார்த்ததுமே தெரிஞ்சிருச்சு, இங்க 5 கெப்பாசிட்டர் இருக்கு. 5 இருந்தா உங்களுக்கு நல்லா தெரியும் இது சீரிஸ் இது கான்செப்ட் ஆஃப் வீட் ஸ்டோன்.
முதல்ல இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி பார்க்கணும். பை எப்பவுமே பி மறந்துடக்கூடாது, கியூ மறந்துடக்கூடாது, ஆர் மறந்துடக்கூடாது, எஸ் மறந்துடக்கூடாது. அந்த லொக்கேஷனை நீங்கள் மாற்றவே கூடாது. பி பை கியூ 2C, ஆர் பை எஸ் 2C. அப்போ இது கான்செப்ட் ஆஃப் வீட்ஸ்டோனை ஒபே பண்ணுது. அப்போ 8Cயும் 4Cயும் இது ரெண்டும் சீரீஸ் காம்பினேஷன், இது ரெண்டும் சீரீஸ் காம்பினேஷன், ரெண்டுத்தோட ஆன்சரும் பேரலல் காம்பினேஷன். புரியுதா? அப்படின்னா 1/8C 1/4C and 8C 1 + 2 3/8C 8C/3. இவங்க ரெண்டுத்தோடது 8C/3. இவங்க ரெண்டு பேரோடது 1/6C 1/3C 6C 2 + 1 3/6C, திருப்பி போட்டால் 6C/3 6C/3. 8C/3யும் 6C/3யும் பேரலல். பேரலல்னா C1 + C2 14C/3. இதுதான் ஆன்சர். பை நீங்கள் பழைய பேப்பர்லாம் எடுத்து பாருங்க, இல்லை உங்கள் போர்ட் பேப்பரையும் எடுத்து பாருங்க. கான்செப்ட் ஆஃப் வீட்ஸ்டோனில் 3 மார்க் ப்ராப்ளம் கேட்பாங்க. தென் நீட் ஃபிசிக்ஸ், ஜேஇ ஃபிசிக்ஸ் கண்டிப்பாக இதில் சம் இல்லாமல் இருக்காது. அதே மாதிரி கொஞ்சம் டயக்ராம் உங்களுக்கு புரியாத மாதிரி குழப்பி வச்சுருப்பாங்க. நீ தான் கண்டுபிடிக்கணும். 5 கெப்பாசிட்டர் பார்த்துட்ட மினிமம் அப்படின்னாலே நீ போக வேண்டிய இடம் கான்செப்ட் ஆஃப் வீட்ஸ்டோனாக தான் இருக்கும்னு நீங்கள் யோசிக்கணும். ரைட்டா? ஸோ இந்த மாடலையும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிப்பாரு, ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தது capacitance of a parallel plate capacitor with dielectric slab. ஒரு parallel plate capacitor ஓட distance d, ஒரு t thickness இருக்கக்கூடிய ஒரு dielectric slab நடுவில் பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஏர் கேப் d - t. ஃபைண்ட் த கெப்பாசிட்டன்ஸ்னு கேட்குறேன். இந்த டெரிவேஷனை கண்டிப்பாக கிளாஸ் முடிஞ்சதும் போட்டுப்பாரு, ரொம்ப ரொம்ப நல்லது. சிக்கு பதிலாக Q/V, Qக்கு பதிலாக சிக்மா ஏ, விக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்க. ஏர்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு இ, மீடியத்தில் இ டேஷ். விக்கு பதிலாக இ இன்ட்டு டின்னு உங்களுக்கு தெரியும். இ இன்ட்டு d - t ப்ளஸ் இ டேஷ் இன்ட்டு டி. ஏன்னா பொட்டென்ஷியல்னாலே உனக்கு தெரியும் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்ட்டு டிஸ்டன்ஸ், எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்ட்டு டிஸ்டன்ஸ், எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்ட்டு டிஸ்டன்ஸ். ரிஷிகா குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங் சார். ஏன் இவ்வளோ லேட்டு? ஏமா சார் நான் டைம் பார்க்கவே இல்லை சார், Time பட் பார்க்கலையா? அப்படியே டைம் போயிடுச்சு சார். சரிப்பா, இப்போ இந்த எக்ஸாமுக்கு உங்களுக்கு கெப்பாசிட்டர் கிடையாது தானே? இருக்கு சார், எனக்கு இருக்கு சார். இருக்கா? சரி தெரியும். சரி, உடனே ரெக்கார்டர் அனுப்புறேன், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், டக்குன்னு பார்த்து முடிச்சு. ஓகே சார். இ இன்ட்டு d - t ப்ளஸ் இ டேஷ் இன்ட்டு டி. பை இங்கே பாருங்க, ஏர்ல இருக்கும் பொழுது சிக்மா பை எப்சிலான் நாட் ஏர்ல இருக்கும் பொழுது, மீடியத்தில் இருக்கும் பொழுது சிக்மா பை எப்சிலான், எப்சிலானுக்கு தான் எப்சிலான் நாட் எப்சிலான் ஆர். பாருங்க, இந்த இ டேஷுக்கு பதிலாக இக்கு பதிலாக. ஸோ எல்லாத்தையும் காமனாக எடுத்து வெளியில் எடுத்து அடிச்சிட்டோன்னா கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் அ பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர் வித் டயஎலக்ட்ரிக் மீடியம் என்ன ஆன்சர் வரும்? C = எப்சிலான் நாட் ஏ பை, நான் என்ன பண்ணுறேன் பாருங்க, d - t ப்ளஸ் டி பை எப்சிலான் ஆர்னு சொன்னாலும் சரிதான். இல்லை சார் எங்களுக்கு அது பிடிக்கல, எப்சிலான் நாட் ஏ பை d - t ப்ளஸ் டி பை கேன்னு சொன்னாலும் சரிதான். இது எப்சிலான் ஆர் கே டயஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட். எவ்வளோ சம் தெரியுமா கேட்டிருக்காங்க? முக்கியமாக இந்த டெரிவேஷனை சாயந்தரம் உட்காந்து எழுதி பாருங்க. இந்த வரப்போகிற எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்கலாம். கரெக்டாக டெரைவ் பண்ணால் 5 மார்க் ஈஸியாக கிடைச்சிடும். போர்டில் டெரிவேஷன் வரும்னு எதிர்பார்க்காது, டெரிவேஷன் வந்தாலும் வரலனாலும் நம்ம படிச்சு தான் ஆகணும். பட் ப்ராப்ளம் சால்விங்கில் தான் உங்களோட கவனம் அதிகமாக இருக்கணும். ஃபைனல் ஃபார்மில் எடுத்து போட்டு அதிலிருந்து டேட்டா சப்ஸ்டியூட் பண்ண தெரியணும், சால்வ் பண்ண தெரியணும். ரொம்ப ஈஸி பை. ஸோ பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர் வித் டயஎலக்ட்ரிக் சார் ஃபார்மில் ஒரு டைம் சொல்லி கொடுத்துருங்க. C = எப்சிலான் நாட் ஏ d - t ப்ளஸ் டி பை கே. சார் ஒருவேளை எங்கள்கிட்ட நிறைய ஸ்லாப் இருந்தால் நாங்கள் என்னங்க சார் பண்ணுறது? 1 2 3 இந்த மாதிரி T1 T2 T3 திக்னஸ் இருக்கிற K1 K2 K3 டயஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்டோட நிறைய ஸ்லாப் நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருந்தா இந்த ஃபார்முலா எப்படி மாறும்? எப்சிலான் நாட் ஏ பை டி மைனஸ் 3 திக்னஸ் இருக்கிறதுனால 3த்தையும் பிராக்கெட் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. plus T1 by K1 plus T2 by K2 T3 by K3
ரைட்டா? ஸோ சி ஈக்குவல் டு எப்சிலான் நாட் ஏ பை டி மைனஸ் T1 plus T2 plus T3 T1 by K1 plus T2 by K2 plus T3 by K2. கற்றுக்கிட்டீங்களா? இப்படி தான் அதில் எழுதணும். ஒருவேளை டேட்டா கொடுத்துருந்தாங்கன்னா சம் போட கற்றுக்கணும். ரைட், முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க, ரெண்டு பிளேட்டுக்கு நடுவில் டயலக்ட்ரிக் ஸ்லாபை நீங்கள் பிளேஸ் பண்ணீங்கன்னா கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், எலக்ட்ரிக் ஃபீல்டு டிக்ரீஸ் ஆகும், பொட்டென்ஷியல் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம ரிட்டன் நோட்டில் அழகாக எழுதியிருப்பேன். முதல்ல எல்லாரும் என்னை பாரு, இந்த ஒரு லைனை கொஞ்சம் நல்லா கற்றுக்கோங்க. When a dielectric slab placed between the plates, dielectric slab placed between the plates, என்னெல்லாம் நடக்கணும்னு கூப்பிட்டு கேட்குறேன். சார் இருங்க, ஒன்றும் இல்லை சார், எலக்ட்ரிக் ஃபீல்டு குறையும். எலக்ட்ரிக் ஃபீல்டு குறைஞ்சதுன்னா பொட்டென்ஷியல் அதிகமாகும், பொட்டென்ஷியல் அதிகமானால் கெப்பாசிட்டன்ஸும் அதிகமாகும். அப்போது இந்த 3 லைனும் ஒழுங்காக புரிஞ்சுக்கோங்க. When a dielectric slab is placed between the plates, படிச்சுக்கோ, அது ஃபாஸ்ட்டாக படி. எலக்ட்ரிக் ஃபீல்டு டிக்ரீசஸ், பொட்டென்ஷியல் இன்க்ரீசஸ், கெப்பாசிட்டன்ஸ் அதிகமாகும். கற்றுக்கிட்டீங்களா? ரைட், அங்கேருந்து இப்போது சீரிஸ் பேரலில் ரொம்ப முக்கியமாக இருக்கிற ஒரு மாடல் கற்றுத்தரேன். மேபி இந்த எக்ஸாமுக்கு உங்களுக்கு வரலாம், பார்த்துக்கலாம். ரைட்டா? புவிகிருஷ்ணன், குட் ஈவினிங். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, 4-5 வரைக்கும். குட் ஈவினிங் சார். ஓகே, கவனமாக கவனி. இப்போது இந்த மாதிரி ஒரு பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர், இந்த பேரலல் பிளேட் கெப்பாசிட்டரில் 2 டயலக்ட்ரிக்கை நான் பிளேஸ் பண்ணுறேன். இந்த பாருங்க, இது மட்டும் ரெட் கலர்ல இருக்கிறது ஒரு டயலக்ட்ரிக் K1 டயலக்ட்ரிக், வேற பிங்க்ல இருக்கிறது இன்னொரு டயலக்ட்ரிக் K2. டிஸ்டன்ஸ் பிட்வீன் நம்பர்ஸ் D. அப்போ கரெக்டா ஹாஃபா பிரிச்சிருக்கேன்னு அவங்களே சொல்லிட்டாங்க, ஹாஃபா பிரிச்சிருக்கேன். ஃபைண்ட் த எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் பிட்வீன் தம் கேட்குறாங்க. சரி, இது சீரீஸா பேரலான்னு எங்களுக்கு தெரியல, இன்னும் எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் சொல்லுன்னு சொல்றீங்களே, நான் சொல்லவா? எப்பெல்லாம் டிஸ்டன்ஸ் செப்பரேஷன் இருக்கோ, டிஸ்டன்ஸ் செப்பரேஷன் இருந்தா போத் கெப்பாசிட்டர் C1 and C2 ஆர் சீரிஸ் காம்பினேஷன். மறக்கவே மறக்காத, டிஸ்டன்ஸ் செப்பரேஷன் இருந்தா சீரிஸ் காம்பினேஷன், டிஸ்டன்ஸ் செப்பரேஷன் இருந்தா சீரிஸ் காம்பினேஷன். முதல்ல இந்த C1 எழுதுங்க. C1 வேணும்னா எப்சிலான்னா K1, ஏரியா அப்படியே தான் இருக்கு, ஆனால் டிஸ்டன்ஸ் தான் பாதி ஆயிடுது, D/2 மேலே போயிடுச்சு. இப்போ உங்களுக்கு எழுத தெரியுதா? இந்த பிளேட்டோட ஏரியா மாறலை, ஒத்துக்கிறியா? பிளேட்டோட ஏரியா மாறலை, ஆனால் டிஸ்டன்ஸ் தான் C1 கெப்பாசிட்டருக்கு பாதி ஆயிடுச்சு. C2 கெப்பாசிட்டர் எழுதுங்க. எப்சிலான்னா K2A பை D/2, 2 மேலே போயிடுச்சு. ஏன் சார் இங்கே எப்சிலான்னா KA by Dன்னு எழுதுறீங்க? மீடியம் இருக்கு, மீடியம் இருந்தால் என்ன ஃபார்முலா? எப்சிலான் நாட் A/D தானே. அதுக்கு எப்சிலான் ஆருக்கு பதிலாக K யூஸ் பண்ணி காட்டுறேன். ரெண்டும் சீரிஸ் காம்பினேஷன். அப்போ வழக்கம் போல 1/C is equal to 1/C1 plus 1/C2 எழுதிக்கலாமா? இப்போ 1/C1க்கு பதிலாக 2 எப்சிலான் நாட் K1A by D மேலே போயிடுச்சு. திரும்ப அதே மாதிரி பார்த்து எழுதிக்கோங்க. 2 எப்சிலான் நாட் K2A. காமன் டேர்ம் எல்லாத்தையும் வெளியில் எடுத்துரு. ஃபைனலாக என்ன வருதுன்னு பார்த்துக்கோ. D/2 எப்சிலான் நாட் ஏவை வெளில எடுத்துட்டேன். 1/K1 1/K2. எவ்வளோ சம் தெரியுமா? நிறைய கேட்டிருப்பாங்க. ஸோ ஃபைனலாக உள்ளே இருக்கிறத சால்வ் பண்ணிக்கோங்க. எப்சிலான் நாட் ஏ K1 + K2 by K1 K2 திருப்பி போட்டுருங்க. அப்போ சிஎஸ் மட்டும் வேணும்னா எப்சிலான் நாட் A by D 2 உள்ள கொண்டு போயிடுங்க. 2K1 K2 by K1 + K2. சத்தியமாக ஆப்ஷனில் இப்படியே இருக்கும், இல்லைனா K1 K2க்கு வேல்யூஸ் கொடுத்து சம்மா இருக்கும். மறக்கவே மறக்காது. 2 கெப்பாசிட்டர், அதாவது 2 பிளேட்டுக்கு நடுவில் 2 டயலக்ட்ரிக்கை பிளேஸ் பண்ணால் ஃபைண்ட் எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ். நல்லா கற்றுக்குங்கப்ப. டிஸ்டன்ஸ் செப்பரேஷன் ஆகிருந்ததுன்னா இது என்ன காம்பினேஷனு? சீரிஸ் காம்பினேஷனு. டிஸ்டன்ஸ் செப்பரேஷன் சீரிஸ் காம்பினேஷனு. சார் வேற ஏதாவது சொல்லி கொடுங்களேன். இங்கே பாரு, இதே சம்மு 3ஆ பிரித்தா என்ன சார் ஆகும்? ஃபர்ஸ்ட் ஒன்று, செகண்ட் ஒன்று. இது C1, இது C2, இது C3. K1 K2 K3 எல்லாம் ஈக்குவலாக பிரிச்சிருக்காங்க. அப்போ D/3 D/3 D/3. நீ என்ன பண்ணணும்? C1 கண்டுபிடிக்கணும், C2 கண்டுபிடிக்கணும், C3 கண்டுபிடிக்கணும். தென் 3 சீரிஸ் காம்பினேஷன். ஏன்னா டிஸ்டன்ஸ் செப்பரேஷன் ஆயிருக்கு. C1 எப்படி எழுதுறது? எப்சிலான் நாட் A K1 by D/3. 3 மேலே போயிடுச்சு. அதே மாதிரி தான் 3 எப்சிலான் நாட் A K2 by D
3 எப்சிலான் நாட் ஏ கே 3/d. அப்ப C1 C2 C3 எழுத தெரிஞ்சா போதும். இது 3 சீரீஸா பேரலல்னு பார்த்து என்ன பண்ணிடலாம், ஆன்சர் சால்வ் பண்ணிக்கலாம். அப்ப ஏரியா மாறல, டிஸ்டன்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகுது. டிஸ்டன்ஸ் செப்பரேஷன் இருந்தா சீரிஸ் காம்பினேஷன், கத்துக்கிட்டீங்களா? 11th ஒரு 5 minutes வெயிட் பண்ணுங்க, அண்ணா காலம் முடிச்சு அனுப்பிச்சிடுறேன். 5 நிமிஷம். அடுத்தது சார் ஏரியா செப்பரேட் ஆனா என்ன சார் ஆகும்? ஒரு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர். பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர்ல ஏரியா செப்பரேட் ஆயிருந்தா சீரிஸ், சாரி டிஸ்டன்ஸ் செப்பரேட் ஆயிருந்தா சீரிஸ். ஏரியா செப்பரேட் ஆயிருக்கு a/2 டிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகல. ஃபர்ஸ்ட் கெப்பாசிட்டர் C1 K1, செகண்ட் C2 K2. இப்போ என்னங்க சார் பண்றது? பார்த்ததுமே C1 and C2 ஆர் பேரலல். ஏன்? ஏரியா செப்பரேட் ஆயிருக்கு. C1 எப்படி சார் எழுதுறது? எப்சிலான்னா K1, ஏரியாவுக்கு பதிலாக தான் a/2 டிஸ்டன்ஸ் ரெடி. C2க்கு பதிலா எப்சிலான் நாட் K2. ஏரியா அங்க என்ன இருக்குன்னு பாத்துக்கோங்க, a/2d. ரெண்டும் பேரலல். பேரலலுக்கு என்ன ஃபார்முலா? C1 plus C2. அப்ப எப்சிலான் நாட் K1a/2d, இங்க எப்சிலான் நாட் K2a/2d. காமன் டேர்மை வெளில எடுத்துருங்க. எப்சிலான் நாட் a/2d எடுத்தாலும் ஓகே, d எடுத்தாலும் ஓகே. அப்ப இங்க K1 plus K2/2. இந்த ரெண்டுத்தையும் மறந்துடாது. ரெண்டே ரெண்டு கெப்பாசிட்டர் பேரலல்ல இருந்தா என்ன ஆன்சர், ரெண்டே ரெண்டு கெப்பாசிட்டர் சீரீஸ்ல இருந்தா என்ன ஆன்சர். இதுல கண்டிப்பா சம் கேட்பாங்க, முக்கியமா ஜேஇ பசங்க. K1 K2 வேல்யூஸ் கொடுத்துட்டு சம் கேட்பாங்க. பட் நீட் பிசிக்ஸ் அப்படியே டைரக்டா அது இருக்கலாம், போர்ட் பிசிக்ஸ் டைரக்டா அது அப்படியே இருக்கலாம். இதுக்கு பதிலா என்ன எழுதலாம்? சி சேருது. ஏன்னா அது ஏர்ல இருக்கும் பொழுது கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் அ parallel plate capacitor with air filled medium, ஏர் மீடியம் ஃபில் ஆயிருக்கு. எப்சிலான் நாட் a/d டைரக்டா சி கொடுத்துடலாம். ரெண்டு டயலக்ட்ரிக் K1 K2 கொடுத்துடலாம், கொடுத்துட்டு சிஎஸ் கேட்கலாம். அதே மாதிரி இந்த இடம் சிபி கேட்கலாம். கற்றுக்கிட்டீங்களா? இப்போ ஆல்மோஸ்ட் இழுத்துடலான்னு தான் நினைச்சேன். 80% முடிச்சிட்டேன். இன்னும் என்னங்க சார் இருக்கு? இன்னும்